குருவித்தலை பாவக்கான்னு சொல்லக்கூடிய இந்த மிதிபாகளுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் பந்தலாக போட்டோம்னா மேலையெல்லாம் ஏறுறதில்லை. சின்ன சைஸ் பந்தலாக இருந்துச்சுன்னா அதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பந்தல் அமைப்பு ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா சுற்றியும் ஒரு 3 குச்சியை ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டியிருக்கோம். கீழே இருந்தே கட்டுக்கம்பி போட்டு கட்டியாச்சு. ஸோ கொஞ்சம் மேலே வந்ததும் மேலே ஷேப் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த 3 குச்சி ஸ்ட்ரைட்டாக நிற்கக்கூடிய ஒரு 3 குச்சி. அப்படின்னா இந்த 3 குச்சியும் ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. இந்த 3 குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 குச்சியை வந்து சைடில் கட்டியிருக்கும். மேலேருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ இதிலிருந்து நம்ம கயிறுகள் எடுத்து சுற்றியும் கொடியெல்லாம் ஓடுறதுக்காக கட்டியிருக்கோம். இது ரொம்ப எளிமையான முறை. இது யார் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பந்தல் நம்ம போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் மிதிபாகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான பந்தல் போட்டுக்கலாம். பாவக்காய்க்கும் கூட இதுவே போதுமானதாக இருக்கும்.